நோண்ட வேணாம், அவங்கள ஃப்ரீயா விடுவோம். ஏதாவது பண்ணாதான் பிரச்சனை ஆகும். அதனால தானே நான் அப்பவே அவங்கள நல்லா திட்டுவிட்டேன். அவங்கள தனியா விட்டா நடுராத்திரில எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம ஓடிடுவாங்க. நீ பண்ண மாதிரி. என்ன மாதிரினா? நான் என்ன உங்க பையனை இழுத்துக்கு நான் ஓடி போனேன் இப்படி சொல்றீங்க? இந்த சின்ன தீவுல வதந்தி எல்லாம் காட்டு தீ மாதிரி பரவும். நீ பண்ண சேட்டையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி சும்மா நீ நடிக்காத. ஐயோ, அவன் ரொம்ப சின்ன பையன். சின்ன பசங்க சும்மா பழகுறாங்க. அவங்க போக்குல விட்டுருங்க. போர் அடிச்சா அவங்களே திருந்திருவாங்க. நீங்க ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? நம்மால இதுல எதுவும் பண்ண முடியாது. நம்ம ரெண்டு குடும்பத்திலயுமே பல தலைமுறையா ஆம்பளைங்க முட்டாளுங்களா தான் இருக்கானுங்க. ஆனா எல்லாருக்கும் நல்லது நினைச்சு கடைசியில நான் தான் பைத்தியமாயிடுறேன். அவன் ஒண்ணும் அவ்வளவு பெரிய மக்கு இல்ல. பரிதாபமா இருக்குன்னு பிச்சைக்காரிய ஒண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட மாட்டான். இந்த மீனை எங்களுக்கு கொண்டு வந்த நாங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நல்ல மீன் எங்களுக்கு இலவசமா கிடைக்குது. நான் ஒன்றும் உங்களுக்கு பரிதாபப்பட்டுலாம் தரல. உனக்கு கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஸ்கூல்ல நீ பால் குடிச்சிட்டு எப்ப மிச்சம் இருந்தாலும் எனக்கு கொடுத்துருக்கியே. பரிதாபப்பட்ட 10 வருஷமா உனக்கு மீன் கொடுக்குறேன்னு நினைச்சேன். அப்படி இல்லைன்னா எதுக்கு கொடுக்குற? 10 வருஷமா உனக்கு மீன் கொடுக்கறதால என்ன முட்டாள் நினைச்சியா? அப்புறம் எதுக்கு கொடுக்குறேன்னு கேக்குற? இப்பயாவது உன் மனசுல இருக்கிறத சொல்லி தொலைங்க. அங்க எதுக்கு பாக்குற? என் கண்ணை பார்த்து ஒரு வாட்டியாவது பேசு. சாப்பாடு கொடுக்குறான் ஆனா எதுவுமே கேட்க மாட்டான். எங்க பாரு, மீனை மட்டும் கொடுத்துட்டு அவகிட்ட எதுவும் பேசாதன்னு உன் பாட்டி சொல்லுச்சா? அவகிட்ட பேசாதன்னு ஏதாவது சொல்லி அனுப்பினாங்களா? இல்ல